தமிழ்நாட்டின் பிஜேபியின் செயல் வெற்றி அடைஞ்சிட்டு. என்னப்பா வெற்றி அடைஞ்சிட்டுன்னு சொல்றாரு? பிஜேபி என்ன வெற்றி அடைஞ்சாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க அவங்களோட ஒரு மாஸ்டர் பிளான் வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு நிறைய பேர் உறுதுணையா இருக்கிறாங்க. அதாவது கட்சியில சேர்ந்தவங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்னன்னு இப்ப பார்க்கலாம். பிஜேபியோட பிளான் என்ன? ஏடிஎம்கே சோலி முடிக்கணும். சோலி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் டிஎம்கே என்ன பண்ணுன்றது, அவங்க கூட்டணி எல்லாம் உடைக்கணும், சோலி முடிக்கணும்னு நினைச்சாங்க. அது முடிச்சிட்டாங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு ஆளுநரை கிட்டத்தட்ட வந்து 2 நாளா கடந்து அலைஞ்சு பார்த்து மெஜாரிட்டி அவர் தான் இருந்தாரு, கூட்டு வச்சு நீங்க ஆட்சி அமைக்க விட்டுருக்கலாம். நீங்க அப்படி விடலையே. ஏன்னா விட்டு இருந்தா இந்த இந்த கூட்டணி உடையமான்னு கேட்டீங்கன்னா அது டவுட்ஃபுல்லா தான் இருந்திருக்கும். மேபி உடையாம நம்பிக்கை இல்லாம திரும்ப ரீஎலெக்ஷன் வர்றதுக்கான சான்ஸ் இருந்திருக்கும். கூட்டணி உடையாம கூட இருந்திருக்கலாம். ஆனா இவர் என்ன பண்ணாங்க, ஒரு 2 நாள் அலைய விட்டு சரி அலையறாருன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பலை கிளம்பிச்சு. கிளம்பும் போது இங்க சப்போர்ட் கொடுக்கலன்னா நம்மள வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம கட்சிகளை வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம தொண்டர்களே நம்மள கடுப்பாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிறைய பேர் போய் நம்ம மெஜாரிட்டிக்காக போய் ஆதரவு கொடுத்து அவங்க ஆட்சி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரி, இது யாருக்கு பெனிஃபிட்? எப்படி பார்த்தாலும் டிவிக்கு தானே பெனிஃபிட். எங்க பிஜேபி நீங்க உள்ள வந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களோட மெயின் குறிக்கோளை ஏடிஎம்கேவை சோலி முடிக்கணும்னு நினைச்சாங்க, முடிச்சிட்டாங்க. டிஎம்கேவை கொஞ்சம் கொஞ்சமா சோலி முடிக்கிறேன், டிவிக்கே பாத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான். இங்க நிறைய பேர் சொல்லலாம், 2011 கட்சி எப்படி இருந்துச்சு, அதுல இருந்து நாங்க மீண்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசலாம். பட் இப்ப இருக்க கரண்ட் சுச்சுவேஷன் வந்து கண்டிப்பா அது வேற மாதிரி தான் இருக்குது. மேபி ஒருவேளை வந்து டிவிக்கு இன்னும் கொஞ்சம் டிஎம்கே ஓவரா அட்டாக் பண்ணி அவங்களோட ஓட்டு பெர்சன்டேஜ் எல்லாம் குறைஞ்சி அவங்களோட ஓட்டு இல்லை இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா அது டிவிக்கே தானே டிஎம்கே சொல்லி முடிச்சுன்னு எடுத்துக்கலாம். பட் அது நமக்கு எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. மேபி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் சொல்றேன். இவங்களோட அடுத்த மூவ் என்ன இருக்கும் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து தனி கட்சி ஆரம்பிப்பாங்க. என்ன ப்ரோ பிஜேபியில இருக்காரு, நீங்க என்னால தனி கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, இங்க பரவலா இங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க நிறைய பேர் வந்து அண்ணாமலை வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு, அவரு வந்து இனிமே வந்து அண்ணாமலை வாஸ் விஜய் அப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இருக்கலாம், மேபி ஸ்டார்ட் ஆகலாம். அது இன்னும் கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷத்துக்குள்ள அது ஆகலாம். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, பிஜேபி இவ்வளவு தூரம் தமிழ்நாட்டுல தெரியுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அண்ணாமலை அவர் பின்னாடி அவ்வளவு இளைஞர்கள், அவ்வளவு யங்ஸ்டர் வந்து அவர் பின்னாடி போயிருந்தாங்க. இங்க இங்க வந்து கட்சியை சார்ந்து போல நிறைய பேர், அவருக்காக இங்க நிறைய பேர் பேசுறாங்க. நிறைய பேர் என்னெல்லாம் பேசுறாங்கன்னா, அவர் இருக்கிற இடம் தான் சரியில்லை, ஆனா அவர்லாம் நல்ல பர்சன் அப்படிதான் சொல்லிட்டு பேசுவாங்க. எஸ், அவர்லாம் வந்து மீடியாலாம் அவர்கிட்ட கொஸ்டின் கேட்டு தப்பிச்சதான் சரித்திரமே கிடையாது. அந்த மாதிரி எல்லாத்தையும் பூந்து தக்கலை தொட்டு போயிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். எனக்கு அவர் பிடிக்கும், இல்லைன்னு சொல்ல. இங்க வந்து கட்சியை தாண்டி அவர் பேசுற ஒரு சில இதெல்லாம் வந்து பேசும்போது நல்லா இருக்கும், அவரு பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் இப்ப பிஜேபி அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அண்ணாமலையை தனி கட்சி ஆரம்பிக்க வைப்பாங்க. அப்போ இங்க டைரக்டா பிஜேபிக்கும் அண்ணாமலைக்கும் ஆகலன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் இதை தமிழ்நாடு மத்தியில உருவாக்கிடுவாங்களா? இப்ப இவங்க ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிருவாரா, இவர் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சிருவாரா, இங்க 2 கட்சி க்ளோஸ் பண்ணிடுவாங்களா? இப்ப என்ன ஆகும், டிவிக்கே விஜய் சாரி டிவிக்கே அண்ட் அண்ணாமலை உங்க 2 பேருக்குள்ள ஒரு மோதல் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அண்ணாமலை வேஸ் விஜய்னு ஆகும்போது இந்த 2 கட்சி தான் ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு ஒரு இதை கொண்டு வந்துருவாங்க. மேபி அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சு அவர் ஆட்சி பிடிக்கிறாருன்னா அந்த ரூலிங் பார்ட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி. ஏன்னா அவங்களால டைரக்டா இங்க உள்ள வந்து என்ன ஆட்சி பிடிக்கிறாங்கன்னா வாய்ப்புகள் குறைவாவே இருக்கு. அப்ப அவங்களோட நெக்ஸ்ட் மூவ் இந்த மாதிரிதான் இருக்கும். சரி, கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா மேபி அவங்களோட கொள்கை அந்த இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது. மேக்சிமம் அவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த மதவாத கட்சி மாதிரிலாம் அவரை ப்ரொஜெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரலுக்கு ஆப்போசிட்டா கொஞ்சம் எதிர்ப்பு குரல் எல்லாம் நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். இங்க நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் டிவிக்குள்ள ஜாயின் பண்ணலாமே, ஜாயின் பண்ணிட்டு இருந்து போயிடலாமே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்க. மேபி அவர் ஜாயின் பண்ணா ஏதாவது இடத்தேர்தல் நின்னா கண்டிப்பா வின் பண்ணிடுவாரு. டிஎம்கேல ஒரு மியூசிக் பாக்ஸ் கூட வாங்கிட்டு போயிடலாம், அவரால் முடியும். பட் அதை பண்ண மாட்டாரு. ஏன்னா இங்க வேற மாதிரி ஒரு மூவ் ஒன்று போயிட்டு இருக்குது. ஏன்னா பிஜேபியால நம்ம டைரக்டா இங்க வந்து ஆட்சி பிடிக்குன்னு நினைச்சீங்கன்னா அது நடக்கிற காரியமே கிடையாது. ஏடிஎம்கே அதே மாதிரி பிஜேபி யாரு கூட கூட்டணி இருக்குங்களோ அது முடியாது. இப்ப இங்க நிறைய பேருக்கு என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, காங்கிரஸ் டிவிக்கு கூட ஜாயின் பண்ணிட்டாங்க, டிஎம்கேக்கு நேஷனல் லெவல்ல எந்த பார்ட்டியும் சப்போர்ட் கிடையாது. அப்போ ஒண்ணு நேஷனல் லெவல்ல சப்போர்ட்னா யார் இருக்கணும், காங்கிரஸ் இல்ல பிஜேபி, இந்த 2 பேர்ல யாராவது தான் இருக்கணும். இங்க இப்போ ஏடிஎம்கே கிட்ட பிஜேபி இருக்காங்க, அந்த கூட்டணியும் முறிஞ்சு தள்ளிடுச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் கூட்டணி வச்சு அவங்க ஏதாவது தேர்தல் நிற்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு சண்டை போட்டுதான் நிறைய பேர் வெளியே வந்தாங்க, திரும்ப பெரிய ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்குலாம் அங்காளி பங்காளி சண்டையெல்லாம் வந்து முடிச்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல அவங்க திரும்ப ஜாயின் கூட்டணிக்கு இழுப்பாங்கன்னு கேட்டா அது டவுட்ஃபுல். மேபி டிஎம்கே பிஜேபி கூட அலைன்ஸ் வைக்குவாங்க அப்படின்னு எல்லாரும் ஒரு சில பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. என்னப்பா ஏதாவது மதவாத கட்சி, இவங்க டேரக்டா தமிழ்நாடு டெல்லிக்கு தான் போறதுன்னு சொன்னாங்க, மேபி அலைன்ஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா
மறைமுகமா வைக்கலாம், வைக்காமையும் போகலாம், இல்லைன்னா டிஎம்கே தனித்தே அவங்க நிக்கலாம். எப்படினாலும் நீங்க எடுத்துக்கலாம். காலம்தான் பதில் சொல்லுன்னு ஒருத்தர் சொன்னார் பார்த்தீங்களா, அதே மாதிரிதான் காலம் போக போக தான் அது பதில் தன்னால கிடைச்சிட்டு இருக்கும். ஏன்னா பொறுத்திருந்தா பார்க்கணும் என்னென்ன அடுத்தது அரசியல் சூழ்நிலை எப்படி எப்படி மாறுது, இந்த கவர்மெண்ட் நிக்குமா நிக்காதா, இந்த ஆட்சியை கலைச்சு விடுது அப்படின்னா, டிவிக்கு ஆட்சி கலையுதுன்னா பின்னாடி கண்டிப்பா பிஜேபியோட இன்ஃபுளுன்ஸ் இல்லாம ஆட்சி கலையாது, கண்டிப்பா இருக்கும். சப்போஸ் டிவிகேக்கும் அந்த பிஜேபிக்கும் ஒரு பாண்ட் கிரியேட் ஆச்சுன்னா அந்த ஆட்சி கண்டினியூ ஆகும். மேபி வெளியே அவங்களுக்குள்ள பேசிட்டு உள்ள அவங்களுக்குள்ள வேற மாதிரி அந்த பிஜேபி அலைன்ஸ் வித் டிவிகே அது வெளியே தெரியாம ஒரு சரி ஓகே நம்ம சென்ட்ரலா பகச்சிக்காம நம்ம ஒரு வழியில போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த ஆட்சி 5 வருஷம் கூட கண்டிப்பா பிஜேபி நிறுத்தி வச்சிரும். ஓகே 5 வருஷம் பண்ணு அப்படின்ட்டு. மேபி இவங்க ஆப்போசிட்டா அவங்களுக்கு எதுவும் பண்ணாம இந்த மாதிரி டிஎம்கே மாதிரி இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆட்சி கழிச்சு விட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சப்போஸ் நானும் ஒரு சிலது புரியாமல் பேசியிருக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது தப்பா ஏதாவது பேசியிருக்கேன் இல்ல அப்புறம் இதான் கரெக்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்க, அதை திருத்திட்டு நம்ம பேசலாம். அடுத்த வீடியோல பாய்.